சண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சண்முகம் வந்து ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அவங்க அம்மா சொன்ன வார்த்தை எல்லாம் வந்து ஜீர்ணிக்கவே முடியல. இன்னொரு வாட்டி என்னை பார்க்க வந்துடாத. நீ எப்போ நான் பெற்ற செல்வத்தை வந்து நீ இழந்துட்டியோ இனிமேட்டு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நான் உன்னை நம்பி தானடா இங்கே நிம்மதியாக இருந்தேன். என் பையன் ஒருத்தன் இருக்கான், கூட பிறந்த தங்கச்சிங்கெல்லாம் வந்து நல்ல விதமாக பார்த்துப்பான்னு நினச்சா நீ கை விட்டுட்டல. முன்னாடியே சொன்ன ஏதோ ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிறானே, அது எசைக்குன்னு தெரியாமல் போயிடுச்சேல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இது மாதிரி கண்டிப்போட பேசுனதுனால எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அம்மா அப்படி நடக்கும் நான் என்னம்மா கனவா கண்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நிதானம் இல்லாமல் இருக்காங்க. அதனால அந்த பாட்டிலை வாங்கி அப்படியே மடக்கு மடக்குன்னு சாப்பிட்றாங்க. சண்முகம் என்னல்ல இதெல்லாம் உனக்கு பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசும்போது, பழக்கம் இல்லைனா பழக்கப்படுத்திக்க வேண்டியதானே. நான் சோகத்தில் இருக்கேன், அதுக்குன்னு இதுதான் தீர்வாகுமா? நீ இப்போ ரொம்ப பொறுப்பானவன் நினச்சடா. சினிமா கூட போக மாட்டியடா. ஒரு முறுக்கு பாக்கெட்டு சிப்ஸு கூட நீ சாப்பிட்டா வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் உன் தங்கச்சிங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சியடா. அப்படி இருக்கிற சண்முகமா இது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன். இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தப்ப ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுருக்கப்ப நான் மூட்டை தூக்கிட்டு என் தங்கச்சிங்களுக்காக வந்து போராடினேன். அந்த போராட்டத்தை எல்லாம் கடைசியில் இப்படி வீணாகும் தான் இப்படி இருந்திருக்க போல இருக்குது. அதுக்கு நான் ஊதாரித்தனமாக இருந்திருந்தா கூட என் தங்கச்சிங்களுக்கு நல்ல எதிர்காலம் வந்து கிடச்சிருக்கும் போல இருக்குது. நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சிங்களை வந்து பாதுகாத்தது எல்லாம் வீணாயிடுச்சே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி வந்து இது மாதிரி திட்டுத்தனமாக தாலி கட்டிட்டானே என் தங்கச்சியை. இனிமேட்டு அவன் என் முன்னாடி சத்தம் போட்டு பேசுவான், என்ன வேணான்னு பண்ணுவான். ஆனால் நான் என் முன்னாடி கை கட்டி தானே நிற்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அவன் குடும்பத்தில் போய் என் தங்கச்சி வந்து வாக்கப்படுற மாதிரி போயிடுச்சு. இல்லாட்டி அந்த முத்துப்பாண்டியை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். என் குடும்பத்துக்கு என்னென்ன சதியெல்லாம் செஞ்சுருக்காங்க, எங்கள் அம்மா வந்து உள்ளே தள்ளியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்டு வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் இந்த விஷயத்த வந்து சனியன் வந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க நடுரோட்டில் வந்து இது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அப்படி நிதானம் எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து சண்முகம் வந்து இப்படியாக நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது எல்லாம் பாக்கியமும் எசக்கியும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சண்முகத்துக்கு என்ன ஆச்சு? இப்போ அங்கே போய் கேட்குறத விட இங்கேருந்து கேட்டால் தான் அவங்க என்ன பேசுகிறாங்க நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா சனியன் அண்ணன் வந்து சவுந்தரபாண்டிகிட்டையும் முத்துப்பாண்டிகிட்டையும் இமேஜினேஷனாக பொய் சொல்லியெல்லாம் பேச மாட்டாங்க. நடந்தது பேசுவாங்க. நம்ம வந்தோன்னு வச்சுக்கேன் இடக்கு முடக்கா பேசுவாங்க. கேட்கலாம். சண்முகத்துக்கு வந்து இந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு எதிரே பார்க்கல. வேற வழியாக பார்த்துருக்க போகிறேன், அதெல்லாம் பழக்கம் இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க. ஐயா என் 2 கண்ணால் பார்த்தேன் ஐயா, என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? நான் உண்மையாக தானே சொல்லுவேன். சனியெல்லாம் நம்மகிட்டலாம் பொய் சொல்ல மாட்டேன்டா, உனக்கே நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பொய் சொல்ல மாட்டேன் தான், இருந்தாலும் என் கண்ணே என் காதையே வந்து நம்ப முடியலையே. சண்முகமா இப்படி ஆமாம் கூட பிறந்த பிறப்பு வந்து இது மாதிரி பண்ணிடுச்சுன்னு தன் பேச்சை கேட்காம இந்த வீட்டுக்கு வந்துடுச்சின்னு கூட அவங்க ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. சனியா நீ வந்து சண்முகத்தை பற்றி பேசுறியா இல்லை இந்த குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசுறியா? அப்படின்னா இதென்ன பாவப்பட்ட குடும்பமா? ஏன் எந்த பொண்ணும் வாக்கப்பட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து அடிக்கலான் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தவனை ஏன்டா அடிக்கிற, அமைதியாயிடுறா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி சொன்னால அமைதியாக வந்து இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டாங்க. அவன் தள்ளாடிக்கிட்டு இருக்கான், கீழே விழுந்து வந்து அம்புட்டு காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்து ரொம்ப மனவேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இசைக்கு எங்கள் அண்ணனை பார்த்தே ஆகணும், இருமா எந்த இடம் தெரிஞ்சுக்க, எந்த இடத்துல தான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி சவுந்தரமணின்னு முத்துமணி கேட்டோன்னு ஒரு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல தான் இருக்கான்னு சொன்னனால குடுகுடுன்னு ஓடி வந்து போகிறாங்க. இதை வந்து பாக்கியம் வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறப்ப யார் மூலியமாக தெரிஞ்சிச்சு நம்ம பாண்டியம்மாக்கு. எப்படி இருந்தாலும் எசைக்கு வந்து இங்கேருந்து வேகமாக ஓடின மாதிரி இருக்குது. அப்போனா நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு எசைக்கு வந்து ஓடி இருக்கா போல இருக்குது. எசைக்கு இருக்கா இல்லையான்னு உங்கள் அம்மாட்ட போய் கேளு. அம்மா எசைக்கு இங்கம்மா, அவளுக்கு ஏதோ வேலை இருக்கும் போயிருக்கா எங்கேயோ, இங்கே தான் ரூமில் எங்கேயோ இருப்பா. அம்மா எசைக்கு இங்கேருந்து ஓடினது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து சவுந்தரம் பண்ணி கத்துறாங்க. எசைக்கு வந்து அந்த லொக்கேஷனுக்கு தாண்டா போயிருக்கா, அவளை அடித்து இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க மனசாட்சியே இல்லைங்களா? இந்த விஷயத்த வந்து முதல்ல நம்ம பரணிக்கிட்ட சொல்லணும், இல்லாட்டி அவதானுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாக்கியம். அப்போனா கன்ஃபார்மாக அங்கே தான் போயிருக்கா. நீ உன் மனைவியை கூட்டிகிட்டு வரத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது, போடா சிங்கம் மாதிரி போய் கூட்டிகிட்டு வா. இன்னொரு வாட்டி அவள் அங்கேயே வந்து பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் சண்முகம் தங்கச்சியே அந்த வீட்டுக்குள்ளே வந்தானா உனக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரணும் உனக்கே தெரியும், பார்த்துக்க. அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் இனிமேட்டு வந்து அண்ணன் வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னான்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் பேசினோன்னே, அண்ணன் என்ன இது மாதிரி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி மடியில் வச்சுக்கிட்டு, அண்ணன் நான் எப்போதுமே உன் தங்கச்சின்னு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி பேசும்போது, யார் வந்திருக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. எசுக்கியை நான் எப்படியெல்லாம் தெரியுமா வளர்த்தேன், இருக்கலே பொறுப்பான பொண்ணுன்னா அது எசுக்கி தான். யார் வேணாலும் தப்பு பண்ணுவாங்க, ஆனால் எசுக்கி மட்டும் வீட்டு நிர்வாகங்கள்லேருந்து எல்லாம் நிம்மதியாக வந்து பார்த்துட்டு இருப்பா. வேறு யாருக்குமே பொறுப்புணர்ச்சி இல்லை. ஆனால் எசுக்கி
ரொம்பவே தங்கமான பொண்ணுன்னு நினச்சேனே, அவள் இது மாதிரி தப்பு பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே. அவளுக்கு யாரோ ஒருத்தன் தாலி கட்டிட்டானா, அண்ணங்காரன் வந்து எதுவாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்க மாட்டானா, இல்லை அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சா. ஆனால் இசைக்கு என்னையே வந்து ஏமாற்றிட்டு அந்த வீட்டுக்கு போய் வாக்கப்பட்டு போயிட்டாலே, அவன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் கூட. ஆனால் யாரும் உன் மனசை மாற்றன்னு எனக்கு தெரியவே இல்லை. யாருமே மாற்றலை. பரணி எல்லாம் எதுவும் மாற்றலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக பரணி தான் மாற்றிருப்பா எனக்கு தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். ஒரு பக்கம், ஏய் வாடி, இங்கே எதுக்கடி உட்காந்துக்கிட்டு இருந்த? இது என் அண்ணன், என் அண்ணனுக்காக நான் நிற்க தான் செய்வேன். அப்போனா நான் கட்டின தாலி உங்ககிட்ட இருக்குல்ல, அது வரைக்கும் நீ என் பேச்சை வந்து கேட்டு தான் ஆகணும். மரியாதையாக சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க. அந்த இடத்துல இந்த விஷயம் வந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பரணிலேருந்து வைகுண்டத்துலேருந்து எல்லாருக்கும் இப்போல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் மாமா, அவளை தான் சொல்ல முடியும், போய் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இப்போ இவனை ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். என்ன செய்யலாம்னா, தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. என்னால் முடியல. என் மனசில் இருக்க ரணத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. இசைக்கு ஏன் என்னை விட்டு போனா தெரியவே இல்லை. பாசம் வந்து அம்பிட்டு வச்சுட்டு இப்போ என்னடானா வரவே கூடாதுன்னு சொல்லி வெளி வேஷம் வந்து போட்டுட்ருக்கான். இசைக்கியை கண்டிப்பாக எப்படிமா அவன் வெறுத்து ஒதுக்க முடியும். இசைக்கு ரொம்ப நல்ல பொண்ணு. இவன் வந்து அண்ணங்காரனா எவ்வளோ பட்ட விஷயம்லாம் வந்து தியாகம்லாம் செஞ்சுருக்கான் அந்த குடும்பத்துக்கு. 4 தங்கச்சிங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம்லேருந்து எல்லாரும். சண்முகம் மனசு மாறுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.